வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 8வது நாள் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு. 30 ஜனவரி 2025க்கான கவுன்சிலிங். சரிங்களா? இந்த கவுன்சிலிங் முடிவுல வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் அப்லோட் பண்ணாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் படி வந்துட்டு நம்ம ரெடி பண்ற பிடிஎஃப் வந்துட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு லிங்க் குடுத்துருக்கிறேன். கவுன்சிலிங்கோட எண்டுல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு இன்னைக்கு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இன்னைக்கு வேகன்சிஸ் எடுக்கல, அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஜீரோவா இருக்குது இப்படிங்கிற மாதிரியான மொத்த டீடைலோட வந்துட்டு இந்த கலர்ஃபுல் பிடிஎஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோலயே இதுல எப்படி வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த டார்க் பர்பிள் கலர்ல இருக்கிறது வேகன்சிஸ் எடுக்காத டிபார்ட்மெண்ட், டார்க் கிரீன் கலர் இருக்கிறது வேகன்சிஸ் எடுத்த டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ரெட் கலர் இருக்கிறது இன்னைக்கு ஜீரோவான டிபார்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அதாவது நேத்தைக்கு வரைக்கும் வந்துட்டு வேகன்சிஸ் மொத்தமா காலியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் எங்கெங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பத்தி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் எங்கெங்க வேகன்சிஸ் இருக்குதோ அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் வந்துட்டு நம்ம தனியா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு பிடிஎஃப் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஸ்பெஷலைஸ்டு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 100 rupees சார்ஜ் பண்றோம். இந்த மாதிரி உங்க கம்யூனிட்டிக்கு மட்டும் தனியான பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம கொடுத்துக்கிற வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் ஷோ பண்றேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் அங்க பேசிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்துட்டு மொத்தமா காலியா இருக்குது, ஜீரோவா இருக்குது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் மொத்தமா இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு 24 டிபார்ட்மெண்ட்ஸுக்கான வேகன்சிஸ் வந்துட்டு ஜீரோவா இருக்குது. நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா 24 டிபார்ட்மெண்ட்ஸுக்கான வேகன்சிஸ் ஜீரோவா இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒன் டைம் வந்துட்டு இந்த ஸ்லைடை வந்துட்டு பாஸ் பண்ணி வந்துட்டு பாத்துக்குங்க. உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு புரியும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஜீரோவா இருக்குதுன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இன்னைக்கு வந்துட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஜீரோவா இருக்குது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போர்னாஸ்டிக் சயின்ஸ்ல வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சிஸ் ஃபுல்லா ஜீரோவாயிருச்சு. அதே மாதிரி வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் சுகர் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சிஸ் ஃபுல்லா ஜீரோவாயிருச்சு. ஜூனியர் அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜுக்கான தேனி டிஸ்ட்ரிக்டான வேகன்சி வந்துட்டு காலியாயிருச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் சிவகங்கைக்கான வேகன்சிஸ் வந்துட்டு காலியாயிருச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 டிபார்ட்மெண்ட் காலியாயிருக்குது. இதுக்கு முன்னாடி 24 டிபார்ட்மெண்ட் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29 டிபார்ட்மெண்ட்கான வேகன்சிஸ் வந்துட்டு மொத்தமா காலியா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்தெந்த கம்யூனிட்டில எந்தெந்த கேட்டகரியில எங்கெங்க வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தின லிஸ்ட். எஸ்சி ஜெனரல்ல வந்து பாத்தீங்கன்னா 28 வேகன்சி எடுத்திருக்காங்க. எஸ்சி உமன்ல 12 வேகன்சி எடுத்திருக்காங்க. டிடபிள்யூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி எடுத்திருக்காங்க. டிடபிள்யூ வந்துட்டு இன்னைக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேகன்சி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கேட்டகரியில எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம் 4 வேகன்சி, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் 3 வேகன்சி எடுத்திருக்காங்க. மொத்தமா 48 வேகன்சிஸ். சரிங்களா? வந்துட்டு பாத்துக்குங்க. அதே மாதிரி வந்துட்டு பிசில வந்து பாத்தீங்கன்னா 94 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஜிடில வந்து பாத்தீங்கன்னா 80 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க மொத்தமா. எஸ்சில 4 வேகன்சியும் பிசிஎம்ல வந்துட்டு 3 வேகன்சியும் எடுத்திருக்காங்க. மொத்தமா 312 வேகன்சிஸ் வந்துட்டு இன்னைக்கு எடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு வேகன்சிஸ் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கறத பத்தின லிஸ்ட். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சில தான் 548 வேகன்சிஸ் இருக்குது. மத்த கம்யூனிட்டி எல்லாத்துலயுமே வந்துட்டு சரளமா வந்துட்டு குறைஞ்சிட்டு வருது. எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா 141 வேகன்சி. இனிஷியலா 143 வேகன்சி இருந்துச்சு. இது வரைக்கும் வந்துட்டு எஸ்டில 2 வேகன்சி தான் எடுத்திருக்காங்க. ஸோ 141 வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. எம்பிசில 234 வேகன்சி இருக்குது. பிசில வந்து பாத்தீங்கன்னா 313 வேகன்சி இருக்குது. ஜிடில வந்து பாத்தீங்கன்னா 295 வேகன்சி இருக்குது. எஸ்சில 112, பிசிஎம்ல வந்துட்டு 165. சரிங்களா? மொத்தமா வந்துட்டு 1808 வேகன்சி நம்மளோட லிஸ்ட் படி 16 வேகன்சி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி லிஸ்ட்டுக்கும் நமக்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இருக்கும். இந்த 16 வேகன்சி என்ன அப்படிங்கறத பத்தி டீடைல்டு வீடியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் அதே சமயத்துல ஐ பட்டன்லயும் தரேன். கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு வந்துட்டு இந்த வாட்டி குரூப் 4 கவுன்சிலிங் அட்டன் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்துட்டு அதை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அந்த 16 வேகன்சிக்கான கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும். சரிங்களா? மற்றது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்துட்டு ஒரு தடவை இதை பாஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு எங்கெங்க வேகன்சி இருக்குது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 312 பேர் வந்துட்டு போஸ்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ 88 பேர் ஆப்சென்டிஸ், 400 பேர் கூப்பிட்டதுல. லெஃப்ட் ஓவர் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 1792 வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. நம்ம லிஸ்ட் படி 1808. அந்த 16 வேகன்சிக்கான கிளாரிஃபிகேஷன் கிடைச்சா உங்களுக்கு உடனுக்குடன் நான் அப்டேட் பண்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.